ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதுஷா வந்து மோஸ்ட்லி எல்லா தீபாவளி ஸ்வீட் பாக்ஸ்லேயுமே கண்டிப்பாக இருக்கிற ஒரு ரெசிபி. அது எப்படி பேக்கரி ஸ்டைல்லே வீட்டில் எப்படி செய்யலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 ஏலக்காய் தட்டி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 ட்ராப்பு. அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பால்ஸாக செஞ்சுட்டு நல்லா நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. கட்டை விரலை வச்சு 2 சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அதிரசம் உளுந்த வடை மாதிரியே இருக்கும். நடுவில் மட்டும் ஓட்டை இருக்காது. உங்களுக்கு ஓட்டை வேணும்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயிலை வந்து நார்மலாக ஹீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. மீடியமுக்கும் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாதுஷாவை போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க மெதுவாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இதை வந்து 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். உள்ளுக்கு நல்லா வேகலைன்னா கல் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா லைட் கோல்டன் கலரில் வரும். அப்போ வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகர் சிரப்பில் பாதுஷாவை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் அந்த சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாதுஷாவை நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு நட்ஸு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணுன்னா பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.